ஹலோ கைஸ், போன சாப்டரில் வந்து அந்த பட்டாணி செடி இருந்துட்டு அதை பயங்கரமாக அட்டாக் பண்ணிட்டு அது எவால்வ் ஆக ஆரம்பிச்சிருக்கும், அதோட முடிஞ்சிருக்கும். இந்த சாப்டரில் வந்து அது அப்படியே எவால்வ் ஆகிட்டு இருக்குங்க. அப்படியே அந்த எவால்வ் ஆகி சைட்லேருந்து ஒரு 4-5 தலை முளைச்சிருச்சு. நம்ம அங்கிள் சொல்கிறாரு அதோட ரியல் ஃபார்முக்கு வந்துருச்சு, கொஞ்சம் ஜாக்கிரதையாரு, அதை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாருங்க. பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு 5 தலை முளைச்சிருச்சுங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அந்த ஸ்வாட் செயின்ட்டு கூட வந்தனால அவன் வந்து இதை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டான். ஆனால் இப்போ வந்து இது பவர்ஃபுல்லாகவே இருக்குது இந்த தாட்டி அப்படின்ட்டு அங்கிள் சொல்கிறாருங்க. அப்புறம் பொண்ணே கொஞ்சம் ஜாக்கிரதையாரு, இது எப்போ வேணால் அட்டாக் பண்ணலாம், இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்ம அங்கிள் சொல்கிறாருங்க. அப்போ டேட் நீங்கள் வந்து 10th ஸ்கில்லை யூஸ் பண்ண போகிறீங்களா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. இல்லைம்மா, இதுக்கெல்லாம் 3rd ஸ்கில்லே வச்சு தான், இப்போ பாரு நான் யாருன்னு அந்த செடிக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கேருந்தோ ஒரு ஏரோ வந்து சொருதுங்க. அந்த ஏரோ பார்த்தீங்கன்னா ஒரு செடியாக மாதிரி அப்படியே வந்து பூ பூத்துருச்சுங்க. அந்த பூவை பார்த்தோன்னே அந்த பட்டாணி செடி இருந்துட்டு திரும்ப நிலத்துக்கடியவே ஓடி போச்சுங்க. அப்புறம் அந்த பூவிலேருந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் வந்து உங்களை நான் வெல்கம் பண்ணுறேன் அப்படின்ட்டு அது மறைஞ்சு போச்சுங்க. அப்புறம் அனும்ச செடி வந்து காஞ்சி போச்சு. அப்புறம் நம்ம அங்கிள் வந்து சொல்கிறாரு, நம்மளை இப்போ தான் வந்து அக்னாலேஜ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, நம்ம உள்ளே வரக்கு தகுதியானவங்க அப்படின்ட்டு, நம்ம வா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்கிறாருங்க. நம்ம பொண்ணு வந்து கேட்குது, அப்புறம் அம்மா வந்து உள்ளதாக இருப்பாங்களா அப்படின்னு பொண்ணு கேட்குதுங்க. நம்ம அங்கிள் சொல்கிறாரு, ஆமாம் அவங்க அம்மா வாய்ப்பு கிடச்சா உள்ளே பார்க்கலாம், ஏன்னா 16 வருஷமாக நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறக்காக அவள் உள்ளே இருக்கா அப்படின்னு அங்கிள் வந்து சொல்கிறாருங்க. அப்புறம் வா போகலான்ட்டு அவங்க வந்து உள்ளுக்கு போகிறாங்க அந்த எல்ஃப் ட்ரைபுக்குள்ளே. அங்கே போனால் இங்கே பாரா மனுஷத்தை வந்துருக்குற, அங்கே பார்த்தியா ஒரு ஆஃப் எல்ஃப் வந்துருக்கு, இவங்ககிட்ட ஒரே பேட் ஸ்மெல்லாக இருக்குது, இந்த லோ கிரியேச்சர்ஸ் எல்லாம் யார் இங்கே உள்ளே விட்டது அப்படின்ட்டு அவங்க குசலை பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்ம எல்ஃப் போனோம், இவங்க எப்படி ஹார்ஸாக பேசுகிறாங்கப்போ அப்படின்னு கேட்குதுங்க. நம்ம அங்கிள் சொல்கிறாரு, இவங்க வெளி உலகத்தை வந்து அதிகமாக போனதே இல்லைம்மா, வெளியவே போனது இல்லைம்மா இவங்கெல்லாம், அதனால தான் இவங்க இப்படி இருக்காங்க, இவங்க வெளியே போயிருந்தா எல்லாம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு அங்கிள் சொல்கிறாருங்க. ஆனால் வெளியே தான் எல்ஃப்ஸ் நான் நிறைய மீட் பண்ணிக்கிறேனே, அவங்கெல்லாம் நல்லா குட்டாக தானே பேசுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்துமா இங்கேயும் ஒரு ரேங்கிங் சிஸ்டம் மாதிரி ஒன்று இருக்குது, இந்த டிவைன் ட்ரீ பக்கத்தால் எவ்வளோ க்ளோஸாக இருக்கோமோ அந்தளவுக்கு வந்து நம்ம ஹை பிளட் லைன் கூட வருவோம், மற்றபடி எவ்வளோ தள்ளி தள்ளி இருக்கிறோமோ அந்தளவுக்கு லோ பிளட் லைன் தான். ஹை பிளட் லைனில் இருக்கிறவங்க தான் மோஸ்ட்லி வெளியே வந்து போவாங்க, இந்த லோ பிளட் லைன்லலாம் கொஞ்சம் பவர் கம்மியாக தான் இருக்கும். ஆனாலும் இவங்க என்ன ஒரு அந்த ஏரோ ஸ்கில்லுக்காகவும் கொஞ்சம் நேச்சுரல் எனர்ஜி கொஞ்சம் யூஸ் பண்ணுவாங்க. அதை பொறுத்த வரைக்கும் வெளியே இருக்கிற கில்லில் இவங்க ஓகே தான் அப்படின்ட்டு அங்கிள் சொல்கிறாருங்க. அப்புறம் வந்து திடீர்னு ஒருத்தங்க வந்து வர்றாங்க, நான் தான் இந்த எல்ஃபோட ஜென்ரலு அப்படின்ட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. என்னை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களை நான் ஹோலி லேண்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. அப்புறம் வந்து அவங்க வந்து சொல்லிவிட்டு அவங்க பாட்டுக்கு பட்டுன்னு கிளம்பி போயிட்டாங்க அங்கங்கே ஜம்ப் பண்ணி. அப்புறம் அவள் போயிட்டா, வா நம்ம சீக்கிரமாக போகணும் அப்படின்ட்டு அங்கிள் சொல்கிறாருங்க. அப்புறம் அந்த 2 காடை தூக்கி போட்டு அப்படியே பறந்துட்டு போகிறாங்க 2 பேரும். நம்ம அங்கிள் வந்து சொல்கிறாரு, நம்ம வாய்ப்பு கிடைச்சா அவனோட அம்மாவை கூட பார்க்கலாம், சீக்கிரமாக வா அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட இந்த சாப்டர் முடிஞ்சுங்க. அப்புறம் கைஸ் ஒரு 4 நாள் வீடியோ வந்துருக்காது, என்னென்னா ரீசார்ஜ் வேறு முடிஞ்சு போச்சு கைஸ். அப்புறம் இந்த வீடியோவும் கொஞ்சம் சிறுசாக தான் இருக்கும், நெக்ஸ்ட் வீடியோ கொஞ்சம் பெருசாக போட பார்க்குறேன். அப்புறம் எதாவது தப்பாக பேசியிருந்தால் மன்னிச்சிருங்க கைஸ். அப்புறம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய் கைஸ். அப்புறம் உங்களோட கருத்து இருந்தால் அப்படியே கமெண்ட்டில் போட்டு போயிருங்க, அவ்வளோதான். இல்லை, ஓகே, பாய் கைஸ்.